வித்யா இல்லாத வீட்டுல எனக்கு எதுவும் இறங்கல தம்பி, வேண்டாம். ஹே ஓல்ட் மேன், என்ன ரபிஷா பேசிட்டு இருக்க? என்ன ரொம்ப பெருசா வித்யா வித்யான்னு சென்டிமெண்ட் டைலாக்ல விட்டுட்டு இருக்க? வீட்ல தினமும் மருமக ஒரு கப் காஃபி கூட கொடுக்க மாட்டான்னு சொல்லி பக்கத்து வீட்ல பிச்சை எடுத்து குடிக்கிற பரதேசி நீ. உனக்கு இந்த இவ பெரிய மகாலட்சுமி மாதிரி தெரியறாளா? ஏய் ரேஷ்மி, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீ மூடுற. இந்த போட்டோ மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூஜை பண்ணு. ரேஷ்மி, நானு அப்புறமா வரேன் தம்பி. வாங்க மாமா, சாரி. வராத, அப்படியே திரும்பி போ. பெருசா பேச வந்துட்டான். இவனை என்னமோ வெத்தலை பாக்க வச்சு அழைச்ச மாதிரி. ஏய் ராஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? நல்லா தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். இவளுடைய மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. முதல்ல இந்த போட்டோ இங்க இருந்து தூக்கு. ஏய், இப்போதைக்கு அந்த போட்டோ இங்க இருந்து எடுக்க முடியாது. நான் சொல்றத கேளு. I don't want any explanation, my dear Uday. I just want you to remove this photo immediately. டேய், எனக்கு நீ வேணும். அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ அவ கூட உண்மையா தான் வாழ்ந்திருக்கன்னு. ராஷ், நீ என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நான் சத்தியமா உனக்கு எந்த விதத்திலயும் துரோகமே பண்ணல. நீ அவ கூட நடிக்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தனா? இவ போட்டோவை நான் தூக்க சொல்லும் போது ஃபீலிங் எல்லாம் எதுக்கு? அது நான் எடுக்க சொல்லும் போது எடுக்க வேண்டியதானே? டோன்ட் ஆக்ட் உதய். எனக்கு கோவம் வந்துச்சு. உன்னை பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுவேன். ஜாக்கிரதை. என்னாச்சு உதய்? ஏய், நாடா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? உதய் என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? குடிச்சிருக்கீங்களா? ஆமாடா, நல்லா குடிச்சிருக்கேன். இன்னும் கூட ஃபுல்லா குடிப்பேன். ஆனா நான் குடிக்கிறதுக்கு என்ன காரணம் மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும். சொல்லட்டுமா? தங்கச்சின்ற பேர்ல திரி விட்டுறீங்களே பஜாரி, அவதான்டா காரணம். ராஷ்மி கிட்ட முதல்ல போனை கொடுங்க. அவளை பத்தி பேசாத, அவளை பத்தி பேசாதடா. கொண்டாடா அவ பேய்டா, பேய். பேய் என் வித்யா கூட ஒரு வருஷம் குடும்பம் நடத்தினடா. ஒரு சண்டை வந்தது கிடையாதுடா. ஆனா இவ வந்து 10 நாள் கூட ஆகல, 50 வாட்டி சண்டை போட்டா. நரகத்தை நேர்ல காட்டுறாடா டேய். என்னால முடியல. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். அதுக்காக பொம்பளைங்க என்ன அட்டுழியம் பண்ணாலும் நாங்க ஆம்பளைங்க தாங்கிக்கணுமா? முடியாதா, என்னால முடியாது. வந்து தங்கச்சி கூட்டுப்பா. என்ன வார்த்தையெல்லாம் வரம்பு மீறுது? டேய், அப்படிதான்டா மீறும். அவ்வளவுதான் மரியாதை. வா, முடிஞ்சா வா. இல்லைன்னா என்னைக்கா ஒரு நாள் நான் அவளை போட்டு தள்ளுவேன். வந்து பாடி எடுத்துன்னு போ. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன் உதய். தாச்சி பேடா. என்னாச்சு? ராஷ்மி அவனை ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. குடிச்சிட்டு ஒரே அடியா புலம்புறா. அவன் சைக்காட்டிஸ்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்ங்கிற விஷயத்த அவங்கிட்ட சொல்லிடலாமே, ஏன் மறைக்கணும்? சரி, சொல்லிடலாம். எப்போ? போன்ல வேண்டாம், நேர்ல போய் சொல்லலாம். பெண்களை நம்பாதே, சிறும் பாம்பை நம்பினால் கூட சிரிக்கும் பெண்களை நம்பாதே. ரேஷ்மி, ஏய் கதை தரடி. தரகிறே தள்ளு தள்ளு. எங்க வர? ஏய் ஏய் தள்ளு தள்ளு. மாட்டேன். எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்ன? ஏய், அர்ஜென்ட்டா வாமிட் தள்ளு தள்ளு. ஏய், நான் நீ என்ன தள்ளி விடுற? நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல.
நான் சினிமாக்கு போகணும், டிக்கெட்டோட 4 மணிக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னேன்ல. எனக்கு மரியாதை இல்லையா? நீ இந்த வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்ச நேரம் 30 லட்சம் ரூபாய் ஒரே அமௌண்டா லம்பா அம்போன்னு போச்சு. லாஸ் ஆகி போச்சேன்னு இப்படி கம்பெனி மூட சொல்ற மீட்டிங்ல வயிற்றுச்சலோட நான் உட்காந்துருந்தா நீ ஃபோன் பண்ணி சினிமாக்கு போலாம், பிஸ்ஸா வாங்கினு வா, பர்கர் வாங்கினு வான்னு சொல்லு. நான் வாங்கினமா? வித்யா இருக்கும் போதும் நீ இப்படிதான் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவியா? மகராசி என்ன ஒரு நாள் கூட குடிக்கிற அளவுக்கு டென்ஷன் பண்ணதே இல்லையாவோ? அப்ப நான் என்ன ராட்சசியா? ஏய் துபார், ஏய் மரியாதையா சொல்றேன், ஏன்டெல்லாம் பேசுற நிலைமையில நீ இல்ல. தாழ்றே. இன்னைக்கு பூரா நீ வெளியிலேயே படுத்து கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். தம்பி இந்தாங்க. ஒருத்தனுக்கு வாழ்க்கையில பணம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி நல்ல விதமா அமைஞ்சிட்டா அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். உங்களுக்கு அமைஞ்சா மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் அவளை குத்தி கொன்னே போட்டிருப்பேன். வித்யா, ஐயோ வித்யா போட்டோ காணோம். ஏய் ரேஷ்மே, என்ன எங்க இங்க இருந்த போட்டோ காணோம்? தூக்கி குப்பையில போட்டேன். என்ன சொன்ன? போட்டோ தூக்கி போட்டியா? ஆமா. நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? என்ன சொல்லிருந்த? கொஞ்ச நாள் அக்கம் பக்கத்துல இருக்கலாம், நம்மள கவனிச்சுன்னு இருப்பாங்க, அந்த போட்டோ இங்க இருக்கட்டும் தானே சொன்னேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருந்தேன்? என்ன சொன்னேன்? அதானே, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்கிற உனக்கு என்னோட ஃபீலிங் மட்டும் ஞாபகத்துக்கு வரவே வராதே. அவ மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. அந்த போட்டோவை முதல்ல டிஸ்போஸ் பண்ணுன்னு சொன்னல, நீ செய்யல, அதான் நானே தூக்கி போட்டேன்.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.